மதிய வணக்கங்கள். நான் இப்போ இருக்கிறது தண்டுக்காரம்பாளையத்தில் இயற்கை விவசாயி கோவிந்து அவருடைய தோட்டம் மேழி தோட்டம்னு பேருங்க. நான் தான் பேர் வச்சு கொடுத்தேன். இந்த மேழி தோட்டத்தில் இன்றைக்கு அவரை பார்த்துட்டு அவருடைய உடல்நலத்தையெல்லாம் விசாரிச்சுட்டு அங்கிருந்து பசுமை பேராயத்தினுடைய தலைவர் சுந்தராமன் ஐயா தாராபுரம் அவர்கிட்ட கூப்பிட்டு பேசி அவர்கிட்ட உடல்நலத்தையெல்லாம் விசாரிச்சுட்டு அவரோட ஆரோக்கியத்தை சேமநலத்தையெல்லாம் கேட்டுட்டு அப்படியே தோட்டத்தில் பூந்த மஞ்சள், வாழை, கத்திரி, மிளகாய், கொடி புடலங்காய், அப்புறம் பீர்க்கங்காய் இதெல்லாம் பூத்துருக்கு. அதில் எனக்கு வேணுங்கிறத கொஞ்சம் எல்லாம் பறிச்சுட்டு பாருங்கள், ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. அதையும் பாருங்கள். எனக்கு தேவையான அளவுக்கு கத்திரிக்காய், மிளகாய் இதெல்லாம் பொரிச்சாச்சு. தேவையான அளவுக்கு எல்லாம் பொரிச்சிட்டேன். போதும், ஒரு வாரத்துக்கு எனக்கு போதுமானது. ஆனந்தமாக இருக்குது, சௌகரியமாக இருக்குது. இந்த பீர்க்கங்காயை நான் அப்படியே சாப்பிடுவேன். நல்லா சுவையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு இனிப்பாக இருக்கும், வெள்ளரிக்காய் மாதிரி இருக்கும். நல்லா பொரித்து சாப்பிடுவேன் எப்போ தோட்டத்துக்கு வந்தாலும். இந்த இயற்கையோடு இணைந்திருப்பதுதான் வாழ்க்கை. இயற்கையோடு இணைந்ததுதான் வாழ்க்கை. இயற்கை விட்டு விலகி போக போக மனிதன் பணத்தை சம்பாதிக்கலாம், பொருளை சம்பாதிக்கலாம், காரு பங்களா சம்பாதிக்கலாம். ஆனால் வாழ்க்கையை தொலைச்சிருவான். வாழ்க்கை என்பது வாழ்க்கைக்கு இயற்கைக்கும் வித்தியாசமே இல்லை. இயற்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் இயற்கை. ஆனால் இன்றைக்கி நம்ம ரெண்டையும் வேறுபட்டு பார்க்குறனுடைய விளைவு இயற்கையை நம்ம விட்டு விலகி போயிடுச்சு, வாழ்க்கையை நம்மளை விட்டு தூரமாக ஓடிப்போச்சு. அப்போ இயற்கையோடு இணைந்தால்தான் வாழ்க்கை. அதனால் இயற்கைக்கு மாறுங்கள். இயற்கைக்கு மாறுபட்டு நாம் போகின்ற பொழுது நம்ம வாழ்க்கையிலிருந்து வேறுபட்டு நிற்போம், வாழ்க்கையை தொலைத்து விடுவோம். அன்பானவர்களே, இயற்கையோடு இணைந்து வாழுங்கள். நல்லதை விரும்பும் முருகானந்தன், நல்லதை விரும்பும் முருகானந்தன், ஜெய் பண்ணி சேனலுக்காக. நன்றி, வணக்கம்.